ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் ஆடையிலிருந்து நெய் எவ்வளவு சுலபமா எடுக்கலாம்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 10 நாளுக்குள்ள பால் ஆடையை நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கிறோங்க. அதை இப்போ எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. இது பசும்பால் ஆடைங்க. மிக்சியில் ஒரேடியை சுத்த விடாம கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, வெண்ணெய் நல்லா திரண்டு வருதுங்க. இப்போ எடுத்த வெண்ணெயை நம்ம வடச்சட்டியில் போட்டுடலாங்க. இப்போ வெண்ணெய் ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம நெய் உருக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. மிதமான சூட்லயே வெண்ணெயை உருக்கி எடுத்துடலாங்க. மத்து வச்சு கடையிறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. இந்த வெண்ணெயை கூட நீங்க தோசைக்கு பயன்படுத்திக்கலாங்க. பலகாரம் செய்யறதுக்கும் இந்த வெண்ணெயை பயன்படுத்திக்கலாங்க. கடையில அதிக விலை கொடுத்து நெய்யை வாங்குறதுக்கு பதிலாக சுலபமா நம்மளே வெண்ணெயில இருந்து நெய்யை தயாரிச்சுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாருங்க, நெய் நல்லா கொதிச்சு வருதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நெய் ரெடி ஆயிருங்க. இப்போ நெய் ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம இதுல கருவேப்பிலை இல்ல முருங்கை இலை சேர்த்துக்கலாங்க. நாங்க இன்னைக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கோங்க. இப்போ நெய் நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நெய் சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. எவ்வளவு மணல் மணலா நெய் வந்திருக்குன்னு பாருங்க. பிகினர்ஸ் கூட இந்த நெய்யை ஈஸியா பண்ணிடலாங்க. உங்க வீட்லயும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.